கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த புதிய மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இப்படியாக கூறியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவர், ஆறுதலை கொடுக்கிறவர், நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நாம் எப்பொழுதெல்லாம் பிரச்சனையோடு, பாடுகளோடு, உபத்திரவத்தோடு, கண்ணீரோடு, வருத்தத்தோடு வாழ்கிறோமோ, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். அவரை தேடும் பொழுது, அவரை கூப்பிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் உண்டாகும். அவரே நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவர். நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய பாடுகளை நாம் மனிதர்களிடம் சொல்லும் போது அதனால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாரங்களை நீக்குகிறவர், நம்முடைய பிரச்சனைகளை நீக்குகிறவர், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் வருத்தத்தோடு இருக்கலாம், இருதயத்திலே பாரத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு இருக்கலாம், வியாதியோடு கஷ்டப்பட்டு கொண்டு எப்படி இதுல இருந்து விடுதலை ஆக போறேன்னு என்று சொல்லி கண்ணீரோடு நீங்கள் வாழலாம். உங்களுடைய வருத்தங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. வருத்தத்திலிருந்து உங்களை, துக்கத்தில் இருக்கிற உங்களை அவர் ஆசீர்வதிப்பார், விடுதலை ஆக்குவார், உங்களை சுகப்படுத்துவார். ஒருவேளை பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து நீங்கள் கவலையோடு கண்ணீரோடு இருக்கலாம், இருதயத்திலே துக்கத்தோடு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுப்பார். பிள்ளைகளுடைய காரியங்களிலே ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். நாம் கர்த்தரை தேடும் பொழுது, ஜெபத்திலே அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மை விடுதலை ஆக்குவார். வாஞ்சியோடு தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது, இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு வருத்தத்தோடு, பாரத்தோடு நீங்கள் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், செப்பனியா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எதனால் வருத்தம் வருகிறது என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், ஏன் இந்த வருத்தம், ஏன் இந்த உபத்திரவம் என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மனுஷர் எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை ஒரு இருளான வாழ்க்கையாக இருக்கும், ஒரு வருத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு விரோதமான பாவம் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பும் போது அவர் நம்மை தூக்கி எடுப்பார். அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களை அறிக்கை செய்யும் போது, அவைகளை விட்டுவிடும் போது அவர் அவருடைய இரக்கங்களை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள் இருக்கும் என்றால் அவைகளை விட்டு மனம் திரும்புவோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வருத்தங்கள், துக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகும். ஹல்லேலூயா. வேதத்துல நாம் பார்க்கிறோம், 107ஆம் சங்கீதம் 12-13 ஆகிய வசனங்களிலே, அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தினால் தாழ்த்தினார், சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எதனால் இந்த வருத்தம் வந்தது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்கு முந்தைய வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணின ஜனங்கள், உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணின ஜனங்களை அவர் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டு இருக்க பிசாசின் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறோமோ, அவருடைய ஆலோசனைகளை அசட்டி பண்ணுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவானவருடைய கைகளிலே நாம் அகப்பட்டு விடுகிறோம்.
நாம் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது, மனம் திரும்பும் போது நம்முடைய இக்கட்டுகளிலிருந்து அவர் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்து சத்ருவின் கைகளிலே அகப்பட்டு விட்டார்களோ, மறுபடியும் அவர் தூக்கி எடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இருக்கிறோமா? உன்னதமானவருடைய ஆலோசனைகளை அசட்டை பண்ணுகிறோமா? அவருடைய ஆலோசனைகள் அருமையானவைகள். அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல், அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எப்போவாவது நாம் அசட்டை பண்ணியிருந்தோம் என்றால், அதற்கு நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது, அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது, அவர் நம்மை தூக்கி எடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஒருவேளை அந்தகாரத்தில் இருக்கிறது போல, மரண இருளிலே இருக்கிறது போல, ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம், சிறையிருப்பிலே இருக்கலாம். கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உதவிக்கு யாரும் இல்லாமல், சகாயம் செய்ய யாரும் இல்லாமல் விழுந்து போன ஒரு நிலைமையில இருக்கலாம். ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவர் நம்முடைய இக்கட்டுகளில் இருந்து நம்மை விடுதலையாக்குகிறவர். இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறவர். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிற நம்மை அவர் நம்முடைய கட்டுகளை அறுத்து விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, அவரை தேடும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா சிறையிருப்புகளும் சத்ருவின் கண்ணிகளும் தெரிவிட்டு போகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருக்கு விரோதமான பாவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தையை மீறி அவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இருக்கிறோமா? உன்னதமானவருடைய ஆலோசனையை கேட்காமல், அதற்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய சுய ஆலோசனையின்படி வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து சீர்திருத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்துல நாம் வாசிக்கிறோம், எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்களிலே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தம் இந்த தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் கர்த்தரை நம்பும் போது, அவரே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டு வாழும் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். மழை தாட்சியான வருஷத்தில் கூட வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நம்முடைய குடும்பத்திலே வருத்தம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, கவலைகள் இருக்காது. ஏனென்றால் நாம் கர்த்தரை நம்பி வாழ்கிற பிள்ளைகள், கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டு வாழ்கிற பிள்ளைகள். நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய நம்பிக்கையை யார் மீது வைத்திருக்கிறோம்? யாரை நம்புகிறோம்? மனிதர்களை நம்புகிறோமா அல்லது நம்முடைய சுய பலத்தை நம்புகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு வருத்தத்தோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு இருப்போம் என்றால் இயேசு கிறிஸ்துவை தேடுவோம், அவரிடத்தில் செல்லுவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை வியாதியிலே கஷ்டப்பட்டு நிம்மதி இல்லாமல் அதிக வருத்தத்தோடு இருக்கலாம். இயேசு கிறிஸ்து நம்மை சுகமாக்குகிறவர். ஹல்லேலூயா. வேதத்திலே 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை அவர் சுகப்படுத்தினார். அதிக வருத்தத்திலே இருந்த அந்த ஸ்திரியை அவர் சுகமாக்கினார். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார், விடுதலை ஆக்குவார், சுகமாக்குவார். அவர் சுகப்படுத்துகிற தேவன், மனதுருக்கத்தின் தேவன். நம்முடைய பிரச்சனைகளை, பாடுகளை பார்த்து அவர் மனதுருக்கத்தோடு நம்மிடத்தில் வருவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் ஆசீர்வதிக்க இடம் கொடுப்போம், அவருடைய ஆலோசனைகளை கேட்போம். நம்முடைய சுய சித்தத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவ ஆலோசனைகளை கேட்போம். பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பாவமான காரியங்களுக்கு விலகி வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். வருத்தமின்றி ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. இந்த புதிய மாதத்திலும் உடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும், பாதுகாக்கட்டும். முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம்.
என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர், உதவி செய்யுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை, தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளைகள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலான நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க, உயர்த்துங்கப்பா. என் தேவன் இளைப்பாறுதலை கொடுக்கிறவர். இந்த இளைப்பாறுதல் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தங்கி இருக்கட்டும். ஆத்துமாக்களை இளைப்பாறுதலை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க, எங்களை பலப்படுத்துங்க. சோர்ந்து போன எங்களுக்கு புது பலனை கொடுங்க. பரிசுத்த ஆவினால் நிரப்புங்க, நம்முடைய வல்லமினால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்க, அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க, ஆவிக்குரிய வரங்களினால் நிரப்புங்க. ஆசீர்வதிங்க, நம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். இந்த இரவு நேரத்துல இன்பமான நிதிரை கொடுங்க. சத்துரு கொண்டு இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள் எல்லாவற்றுக்கும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை கனிமணி போல பாதுகாத்துக் கொள்றீங்க, அதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, அதற்காக நன்றி. முற்றிலுமாக உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, உமக்கென்று எடுத்து பயன்படுத்துங்க. அதிகாலையில எழுந்து சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் சரீரத்திலே பலவீனத்தோடு சோர்வோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துங்க. பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறைந்து போகட்டும். சுகப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம், முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இந்த புதிய மாதத்திலே எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்க. நன்மையினால் நிரப்புங்க, சகல ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் எங்களை ஆசீர்வதித்து பெருகப்படுவீராக. கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.